வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீட் கோட்டில் ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக மீடியம் கிடையாது. நம்ம இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா இது ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, you are given a m cross n integer matrix with the following two properties. Each row is sorted in non-decreasing order. அதாவது each row is sorted in ascending order. The first integer of each row is greater than the last integer of the previous row. அதாவது first integer of each row. ஸோ இந்த ஒன் பாருங்கள், அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரோவும் கிடையாது. ஸோ அதை அப்படி விட்டுருங்க. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 10. இந்த 10 வந்து அதுக்கு முன்னாடி ரோவில் இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் 7 விட பெருசாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 23 அதுக்கு முன்னாடி ரோவில் இருக்கிற 20 விட பெருசாக இருக்குது. ஈச் ரோவுமே வந்து அசனிங்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கூடவே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக் ஆஃப் எம் கிராஸ் என் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியில் தான் நம்ம முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 1 3 4 அப்படியே இருக்குது. 10 11 16 20. அடுத்து வந்து 23 30 34 60. 23 30 34 60. ஓகேங்களா? இதான் இன்புட் மேட்ரிக்ஸு. ஸோ நான் இது எப்படி எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இண்டெக்ஸ் போட்டுக்கிறேன். 0 1 2 3. இதுக்கு நம்ம ஆரோ போடலாமா? இப்படி என்ன இருக்குன்னா 3 5 7 ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா 10 11 16 20. அடுத்து 23 30 34 60 போட்டாச்சு. இதோட இண்டெக்ஸ் நான் எழுதிக்கிறேன். 0 1 2. ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 5 7 10 11 16 20 23 30 34 60 இந்த மாதிரி இருக்கா? இது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு கண்டினியூஸாக ஒரு 2D அரேவை நம்ம 1D அரேவை கூட நம்மளால் எழுத முடியும். அதுக்கப்புறம் 10 11 16 20 23 30 34 60. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டட். நமக்கு தெரியும், ஒரு அரே சார்ட்டடாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அரேயில் வந்து நம்மளால் பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி நம்ம 2D அரேயில் அப்ளை பண்ணுறது? ஓகே, இப்போ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட சைஸ் எம் கிராஸ் என்னன்னா, இதோட 1D அரேவோட லென்த்துமே உங்களுக்கு வந்து எம் கிராஸ் என்ன தான் இருக்கும். ஸோ 4 3s are 12. ஏன்னா 3 row 4 columns. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாக் ஆஃப் எம் கிராஸ் என் தான் கிடைக்கும். ஸோ நம்மளை வந்து இது 2D அரேவை வந்து 1D அரேவை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஓகே, கரெக்ட், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அதை 1D அரேவை கன்வெர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு எம்டி அரேவை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் எம் கிராஸ் என்ன மாறிடும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லாக் ஆஃப் எம் கிராஸ் எண்ணில் போட்டுட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம
ஆர்டர் ஆஃப் m cross n போடாமல் இன்ஸ்டட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 போட்டோம்னா நமக்கு அதான் ஒரு ஆப்டிமைஸ்ட் வேயாக இருக்கும். எப்படி போடலாம், அதுக்கு நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷனை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த 1D அரேவை நம்பர் பண்ண நான் எப்படி பண்ணுவேன், இண்டெக்ஸிங் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டு தானே? ஓகே, கரெக்டாக இப்போ கரெக்டாக இருக்குது. 4 5 6 7 8 9 ஓகே 12னா நம்ம இண்டெக்ஸ் வந்து 11 வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே, ஸோ 12 எலிமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to 11 வரைக்கும் போகுது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 0 to 3 வரைக்கும் தான் எனக்கு வந்து அது வேணும். ஓகேங்களா, அந்த இண்டெக்ஸு அது எப்படி எடுக்கிறது? ஸோ இப்போது இதோட இந்த 2D மேட்ரிக்ஸோட காலமோட சைஸ் பாருங்களேன். ரோ 3 தான், பட் காலம் 4. இப்போது இந்த காலத்தில் இருக்கிற எல்லாமே வந்து 4 விட கம்மியாக தான் இருக்குது. அதாவது 0 1 2 3 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி 1D அரேயில் இண்டெக்ஸ் 4 பார்த்தீங்கன்னா 4 இது வந்து ஈக்குவல் டு 4. அதுக்கப்புறம் எல்லாமே 4 விட அதிகமாகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இதை ஃபுல்லுத்தையுமே வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டிவைட் பண்ணி ரிமைண்டர் போட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 0 தான் வரும். 1 2 3 4. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன எழுதுறேன்னா டிவைடிங் தி இண்டெக்ஸ் பை 4ன்னு போடுறேன். அப்படின்னா என்ன வரும், 0 1 2 3 0 1 2 3 0 1 2 3 இப்படி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே இந்த காலத்தில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 0 1 2 3 அதான் வந்து ஃபஸ்ட் ரோவில் காலமோட வேல்யூஸ். அதை நம்ம வந்து ரோவோட பேர் பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் எலிமெண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியுது. செகண்ட் ரோவில் பாருங்களேன், அதே காலம் தான், சேஞ்ச் ஆகலை. தேர்ட் ரோவில் அதே காலம் தான், சேஞ்ச் ஆகலை. நீங்கள் தேர்ட் ரோவில் இருந்தாலுமே வந்து அதே காலம் தான், 0 1 2 3. ஆனால் உங்களுக்கு காலம் நம்பர் மட்டும் வேரி ஆகுது. ஓகே, அப்போது நீங்கள் வந்து ரோ நம்பர் 1ல் இருக்கீங்க அப்படின்னா லெட்ஸே நீங்கள் இதில் வந்து ரேண்டமாக நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து இந்த 16 எடுத்துக்கிறேன். 16 அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 16 எடுத்துக்கிறேன். அதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1D அரேயில் 6. ஓகேங்களா. இப்போ 2D அரேயில் வந்து நம்ம அதை எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு இந்த 6ன்ற எலிமெண்ட்டை நான் டிவைட் பை 4 பண்ணுறேன். நியூமினேட்டர் தான் இதை கொடுக்கும். ஸோ இது வந்து 4 1s are 4. ஓகேங்களா. அதே 6ஐ வந்து நான் மாட் பை 4 பண்ணுறேன். இது வந்து நமக்கு டினாமினேட்டர் கொடுக்கும். ஸோ 4 1s are 4, 6 minus 4 வந்து 2. ஓகே, இதை பாருங்களா. இது வந்து 1 1ன்றது வந்து செகண்ட் ரோவை குறிக்குது. 2ன்றது வந்து தேர்ட் காலமை குறிக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ரோவே நீங்கள் மறந்துடுங்க, காலமை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு 1D அரேவா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வேணும். ரேஞ்ச் எங்கேருந்து எது வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கலான்ற ஒரு வேல்யூ வேணும். அதுக்கு மட்டும் நீங்கள் ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலமை வச்சே உங்களால் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை காலமை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் தான் ரோவாக இருக்க முடியும். 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை ஆக்சுவல் காலமை வச்சு நீங்கள் மாட் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் தான் உங்களுக்கு காலமாக இருக்க முடியும். ஸோ இந்த அப்சர்வேஷன் நமக்கு தெரிஞ்சதால நம்ம கோட் எப்படி போடலாம் பாருங்களேன். நான் அதில் கமெண்ட் பண்ணிக்கிறேன். hash include IO stream hash include vector using namespace std
int main. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து int m, n வாங்கிக்கலாம். எந்த ரோ கொடுத்துருக்காங்க வந்து ஓகே, given m cross n m தான் வந்து மேட்ரிக்ஸோட லென்த்து. மேட்ரிக்ஸோட லென்த் அப்படின்னா m தான் வந்து ரோ, n வந்து மேட்ரிக்ஸ் ஐடென்ட், அப்போ தான் வந்து காலம். ஓகே, cn ஃபஸ்ட்டு வந்து m அதான் ரோன்றதால, அடுத்து வந்து n அதான் காலம்ன்றதால வாங்கிடுச்சு. அப்புறம் நீங்கள் ஒரு 2D ஃபஸ்ட் நீங்கள் வெக்டார் டிஃபைன் பண்ணிக்கணும். 2D வெக்டார், இது வந்து வெக்டர் ஆஃப் வெக்டார், அதோட பேர் நான் அரேன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து எனக்கு m ரோஸ் வேணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே எனக்கு வந்து வெக்டராக இருக்கணும். அதோட டைப் இன்டீஜர், அதோட லென்த் வந்து n. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம அதுக்கான இன்புட்டை வாங்க போகிறோம். int i equal to 0, i less than இப்போ வந்து i equal to 0, i less than m. இது வந்து 2D அப்படின்றதால ஃபஸ்ட்டு ரோ i ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் for int j equal to 0, அப்புறம் j less than n, அப்புறம் j ப்ளஸ் ப்ளஸ் போட்டோமா. cnல போய்ட்டு நம்ம arr of i, அப்புறம் jன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் வந்து 0 தான், ஏன்னா அதான் ஃபஸ்ட் இண்டெக்ஸு. பட் ரைட்டு வந்து m cross n, மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான் போக முடியும். -1, ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்காது, ஒன்று கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து மிட், இப்போ நம்ம வைல் லூப் போட்டுடலாம். left less than or equal to right, mid is equal to left plus right minus left by 2. இது போட்டாச்சு, ஃபைன். ஸோ நம்ம அதை எப்படி ஆக்சுவலாக சர்ச் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மிட்டை அட்டாக் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மிட்டில் இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம டார்கெட்டை வாங்கணும் இல்லையா? டார்கெட் எங்கே கொடுக்குறாங்க? டார்கெட் அண்ட் போர். ஓகே, நம்ம இப்போதைக்கு இங்கே வாங்கிக்கலாம். டார்கெட்டையும் கொடுத்துட்றேன், அது வந்து டீன்னு வச்சுக்கிறேன், இல்லை டார்னு வச்சுக்கிறேன், இங்கேயே வாங்கிக்கிறேன். ஓகே, இஃப் இப்போது உங்களுக்கு வேலை என்னென்னா 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை 2D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காலம் தான் முக்கியம். காலம்னா வந்து காலம் இதில் n. ஓகேங்களா? ஸோ மிட் தான் உங்களோட 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸ். ஓகே, ஏஆர்ஆர் தான் அரே. ஸோ காலம் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் வந்து ரோ தானே, மிட் பை n, அதாவது 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸ் டிவைடட் பை 2D அரேயில் இருக்கிற காலம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரோ இண்டெக்ஸ் கொடுத்துரும். அதே மாதிரி 1D அரேயில் இருக்கிற இண்டெக்ஸ் மாட் ஆஃப் 2D அரேயில் இருக்கிற காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலமோட இண்டெக்ஸ் கிடச்சிடும். இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டா? அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பிரேக் பண்ணிடலாம். சி அவுட் ட்ரூ, அவங்க தானே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இருக்கு இல்லைன்னு சொன்னால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம லூப்பை ரன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடலாம். எல்ஸ் ஏஆர்ஆர் ஆஃப் மிட் ஸ்லாஷ் n மிட் மோட் ஆஃப் n. ஒரு வேளை அதை விட நீங்கள் பார்த்துருக்க எலமெண்ட் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோன்னா ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. அதுவும் இல்லைன்னா ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்க எலமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைட் சைட் மூவ் பண்ணணும். ரைட் சைட் மூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. ஓகே, ஓகே, நம்ம டார்கெட் எதுவும் கொடுக்கல, டார் தான் கொடுத்தோம். ஸோ டார் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல.
இந்த இடத்துல நம்ம பிரேக் கொடுத்துட்டோம். லெஃப்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து 3, 5, 8 அண்ட் 9 இருக்குது. இதெல்லாம் வந்து அசெண்டிங் இது. ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து 2 ஃபஸ்ட்டு வந்து 2 கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட்டாக போகும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், மிட்டு இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ரைட் இங்கே போயிடும். ஸோ ரைட்டு வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்த வந்து 2 கேட்டாங்க அப்படின்னா 3யை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இனிஷியலாக லெஃப்ட் ரைட் மிட் மூணுமே இந்த 3யை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 கேட்குறாங்கன்னா அப்போ இதை விட கம்மியாக நீங்கள் போகணுன்னா ரைட்டு தான் வந்து மூவ் ஆகும். ஏன்னா லெஃப்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குன்னு அது நினச்சிட்டு இருக்கோம். பட் அது மைனஸ் இன்ஃபினிட்டியில் தான் உங்கள் லெஃப்ட் இருக்கும். அது ரைட் மூவ் வச்சுட்டான். ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் இங்கே தான் இருக்குது, ரைட் வந்துட்டு அந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போ இந்த லூப் பிரேக் ஆகிரும். அப்போ லெஃப்ட் வந்து 3யை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் 10 கேட்குறாங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு மிட் எல்லாமே வந்து 9 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 10 தாண்டி போகணும் இல்லையா? ஸோ தாண்டி போகணும் அப்படின்னா லெஃப்ட்டு தான் மூவ் ஆகிட்ருக்கோம். அப்போ இதை பாயிண்ட் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரைட் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இந்த 2 கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2வை வந்து நீங்கள் தேடுறீங்க இந்த அரேயில் அப்படின்னா ரைட்டு வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா லெஃப்ட் இங்கே இருக்குது. ஒருவேளை நீங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரைட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரைட்டு வந்து இந்த பக்கம் போயிடுச்சு 2வை தேடுறதுக்காக. நீங்கள் 10 தேடினாலுமே வந்து நீங்கள் 10 அந்த பக்கம் இருக்கிறதால லெஃப்ட் வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த 2 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரைட்டு வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டிஷன் போடுறதுக்கு. இஃப் ரைட் லெஸ் தென் எல் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்றது தான் அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபால்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ பாதியில் பிரேக் ஆனதால் இது வந்து ரைட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் லெஃப்ட். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கொடுத்த சாம்பிள் டெஸ்ட் கேஸ்க்கு 76 கொடுத்துருக்காங்க. ஓ இதானா? ஓகே, மேலே போட்டால் தான் அப்படியே போட போகிறோம். ஓ இதை கமெண்ட் பண்ண மறந்துட்டேன். என்னப்பா இது? ஓ எல்ஸ் இஃப் இல்லையா? ஓகே. ஓ ரைட் லெஃப்ட் ஃபுல்லாக எழுதணும்ல? ஓகே. அது வந்து 4 row 3 row 4 காலம் தான். 3 row 4 காலம். டார்கெட் என்ன கொடுத்தாங்க? 3 தான் டார்கெட் பண்ணியிருக்கு. ஓகே. டார்கெட் வந்து 3. என்ன இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போட்டுடலாம். ஓ ஃபங்க்ஷன் என்னன்னு இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது. அப்போ டைப் பண்ணிடுவோம். 1 3 5 7 10 11 16 20 23 30 34 60. ஓகே. அப்புறம் ட்ரூ பண்ணிட்டாங்க. ஓகே, ட்ரூ பண்ணிட்டு ஆயிடுச்சு. இவங்க வந்து என்ன மாதிரி டூ கேட்குறாங்க. ஓகே, இவங்களும் டூ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கோடு வந்து அதில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்புட்லாம் நம்ம வாங்க வேணாம், அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம பைனரி சர்ச்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
ஓகே லெஃப்ட் கொடுத்தாச்சு. எம்னா என்ன, என்ன ரெண்டு கொடுக்கணும் இல்லையா? எம் வந்து ரோ, அப்போனா மேட்ரிக்ஸ் டாட் சைஸ். என்னது காலம். காலம்னா வந்து ஈச் மேட்ரிக்ஸ், ஈச் எலிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ், சைஸ் ஆஃப் தி ஈச் எலிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய சைஸ் தான் எம். ஓகே அதையும் கொடுத்தாச்சு. எம்னு என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும். ஓகே மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏஆர்ஆரோட பேர். ஓகே அப்போனா நம்ம ஏஆர்ஆரோட பார்த்துக்கலாம். மேட்ரிக்ஸ் சொல்லிவிட்டு மேட்ரிக்ஸை காப்பி பண்ணியாச்சு. எங்கெல்லாம் ஏஆர்ஆர் இருக்குது, இங்கே இருக்குது. மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம சிஅவுட் போட தேவையில்ல, நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். அப்படி ரிட்டர்ன் ஆகலைன்னா கண்டிப்பாக கீழே வரும், நம்ம கீழே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ட்ரூ. ரன் பண்ணி பார்ப்போமா இப்போது? லாகின் பண்ணணும் போலையே. ஓகே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி இது லேட்டாக வருதுன்னு தெரியுது, நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம். ஓகே நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம் கோடில் நேரம் வருதுன்னு. கம்பேரிஷன் ஏதாவது நினச்சேன். ஓ நம்ம டார்கெட்டுன்ட்டு அவங்க ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த நேமை மாற்றி விட்டுருவோம். இதுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ராங் ஆன்சர். பார்ப்போம் என்ன மிஸ்டேக்குன்னு. டார்கெட் 13 கொடுத்தா எனக்கு ட்ரூ வருது, பட் ஆன்சர் ஃபால்ஸ் வரணுமா? ஓகே நம்ம ஆக்சுவல் கோடில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். ரோ 3 காலம் 4 தேட வேண்டியது 13. ஃபால்ஸ். நீ கரெக்டாக தானே வருது, அங்கேயும் வர மாட்டேங்குது. ஃபால்ஸ் தான் வருது எனக்கு அங்கே. ஓ லாஸ்ட்டில் வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும் இல்லையா, நான் மறுபடியும் ட்ரூவே கொடுத்துட்டேன். ஓகே அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். ஓகே முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ சொல்யூஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ.